தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 5ஆம் கட்டமாக வருகிற 13ஆம் தேதியில் இருந்து 16ஆம் தேதி வரை 8 இடங்களில் பரப்புரையை மேற்கொள்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி திமுகவுடைய மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர் ஆதரித்து முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பரப்புரை செய்து வருகிறார். இந்த தொடர் பரப்புரை பிரச்சாரத்தில் 5ஆம் கட்டமாக அவருடைய சுற்றுப்பயணம் அமையக்கூடிய தொகுதிகளின் விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த 5ஆம் கட்ட பரப்புரை என்பது வரக்கூடிய 13ஆம் தேதி திருவள்ளூரில் தொடங்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. திருவள்ளூரில் 13ஆம் தேதி தொடங்கக்கூடிய இந்த 5ஆம் கட்ட பரப்புரை 16ஆம் தேதி வியாழக்கிழமை பெரம்பலூரில் முடியும்படியாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 13ஆம் தேதி அன்று திருவள்ளூர் மாவட்டம் மருத்துவக் கல்லூரி சாலையில பொதுக்கூட்டமாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. மாலை நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி, பூவிருந்தவள்ளி, ஆவடி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களையும், அதே போன்று மாலை 7 மணி அளவில் அன்றைய தினமே ராணிப்பேட்டை அம்மூர் சாலை பகுதியில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் ராணிப்பேட்டை, அரக்கோணம், சோளிங்கர், ஆற்காடு ஆகிய தொகுதிகளுடைய திமுக கூட்டணி வேட்பாளர்கள் திமுக வேட்பாளர் ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். அதனைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய 14ஆம் தேதி அன்று வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் மாலை நேரத்தில் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. அதில் பங்கேற்றிருக்கிறார். அன்றைய தினம் வேலூர், காட்பாடி, அணைக்கட்டு, கேவிக்குப்பம், குடியாத்தம், திருப்பத்தூர், ஆம்பூர், வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை ஆகிய தொகுதிகளைச் சேர்ந்த திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய 15ஆம் தேதி காரிமங்கலம் பெரியாம்பட்டியில பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சேலம் மாவட்டம் தேசிய நெடுஞ்சாலை சீலநாயக்கன்பட்டியில பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த 2 பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்று வாக்கு சேகரிக்கிறார். குறிப்பாக காரிமங்கலம் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பாலக்கோடு, பெண்ணாகரம், தருமபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். அன்றைய தினம் 7 மணி நேரம் நடைபெறக்கூடிய சேலத்தில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பங்கு பெற்று சேலம் வடக்கு, தெற்கு, மேற்கு ஆகிய தொகுதி மற்றும் எங்கவள்ளி, ஆத்தூர், ஏற்காடு, ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, வீரபாண்டி ஆகிய தொகுதிகளுடைய வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். நன்றி மாணிக்கம், உங்கள் தகவல்களுக்கு.